அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண் திருஷ்டி பிரச்சனைகள் நீங்கவும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை எப்படி நீக்குவது, வீட்டிற்கு எதிர்மறை சக்திகள் நுழையாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். திருஷ்டி பட்டவங்க உடலில் அசதி உண்டாகுங்க, அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்படும், அடிக்கடி கொட்டாவி வரும். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு புது துணி எடுத்தீங்கன்னா அது போடாமலேயே கிழிந்து போகலாம். சில சமயங்களில் அதில் ஏதாவது கருப்பு கரை கூட படலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், சோகம், பிரிவு, நஷ்டம், கைப்பொருட்கள் இழப்பு என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கண் திருஷ்டியால் கணவன் மனைவிக்கு இடையே காரணமே இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், சந்தேகங்கள், உறவினர்களுக்கு இடையில் பகை, சுப நிகழ்ச்சிகளில் தடை போன்றவைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராவதுக்கு ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சாப்பிட்ட பிடிக்காமல் போவது, எல்லோரிடமும் எரிந்து விழுவது, கெட்ட கனவு வருவது, தூக்கமின்மையால் அவதிப்படுவது, எதிர்மறை எண்ணங்கள் தோற்றுவிப்பது போன்றவைகள் உண்டாகும். தூக்கம் அதிகமாகலாம், சாப்பாடு பிடிக்காமல் போகலாம், அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்படும். கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிற கூட விஷயங்கள் கூட சில சந்தர்ப்பத்தில் கை நழுவி போயிடும். கண் திருஷ்டியை கழிப்பதற்கு மாலை நேரம் மிகவும் உகந்ததாக பார்க்கப்படுகிறது. கண் திருஷ்டியை போக்க எளிய பரிகாரங்கள். தேவையான பொருட்கள்: 5 கிராம், 3 கற்பூரம், 3 பெரிய ஏலக்காய். இந்த 3 பொருள்களையும் சேர்த்து சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் எரிக்க வேண்டும். இந்த 3 பொருள்களையும் சேர்த்து எரிக்கும் போது அதிலிருந்து தீப்பிழம்பு வர ஆரம்பிக்கும். அதை உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் காட்ட வேண்டும். இந்த பொருட்கள் முழுமையானதாக எரிந்த பின்பு கிடைக்கும் சாம்பலை உங்கள் வீட்டின் பிரகாரமான வாசலில் போட்டு விட வேண்டும், அல்லது அந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து வீட்டு வாசலில் தெளிக்க வேண்டும். இந்த விஷயத்தை பரிகாரமாக செஞ்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்கள், கண் திருஷ்டி நீங்கி நேர்மறை ஆற்றல், தெய்வீக சக்தியும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பை குளிக்கும் நீரில் கலந்து வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா திருஷ்டியால் ஏற்படக்கூடிய உடல் அசதி, உடலில் ஏற்படக்கூடிய துன்பம், சோம்பல் போன்றவை நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டை துடைக்கும் போது சிறிதளவு கல்லுப்பை சேர்த்து நீங்கள் துடைக்கும் தண்ணீரில் கலந்து தரையை துடைச்சிங்கன்னா கண் திருஷ்டியானது நீங்கிவிடும். ஒரு நல்ல பழுத்த மஞ்சள் நிறமுள்ள எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை 2ஆக பிளந்து குங்குமத்தை தடவி யாருக்கு திருஷ்டி இருக்கிறதோ அவருக்கு சூரியனை நோக்கி நிற்க வைத்து அல்லது உட்கார வைத்தோ 3 முறை எலுமிச்சம்பழத்தால் சுற்றி அதை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என 4 திசைகளிலும் எடுத்து எரிஞ்சிங்கன்னா திருஷ்டியானது கழிந்துவிடும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி போன்ற நாட்களில் காலை மாலை என 2 நேரத்திலுமே சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி, வெண்கடுகுத்தூள் ஆகியவற்றை கலந்து வீடுகளிலும் கடை அலுவலகத்திலும் தீப தூப புகை காட்ட திருஷ்டியும் தீய சக்திகளையும் வெளியேறிவிடும். வீட்டில் கண் திருஷ்டி போவதற்கு அனுமனின் படத்தை தெற்கில் மாட்டி வைப்பது ரொம்பவே நல்லது. வடகிழக்கில் மயில் ஓவியத்தை வைக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக கண் திருஷ்டி நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை போலவே விநாயக பெருமானின் படத்தையும் வடகிழக்கில் தொங்கவிட்டால் அதிர்ஷ்டமும் பாதுகாப்பும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கண் திருஷ்டி போகிறதுக்கு நம்ம எவ்வளவு பரிகாரங்களை செஞ்சாலுமே பூசணிக்காயை உடைப்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. திருஷ்டி எடுப்பதற்காக பூசணிக்காயை உடைக்க போகிறவங்க வலது கையில் கருப்பு கயிறை ஒன்றை கட்டிட்டு பூசணிக்காய்க்கு திருஷ்டிகள் அனைத்தையும் ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் கண் திருஷ்டியை கழிப்பதற்கு தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ எப்படி வேண்டும்னாலும் திருஷ்டியை கழிச்சு கொள்ளலாங்க. திருஷ்டியை கழிக்கும்போது கூட்டத்தில் நிற்பவங்க பாதி பேருக்கு ஒருவரும் மீதி பேருக்கு ஒருவருமாக மாற்றி மாற்றி திருஷ்டியை கழிக்கக்கூடாதுங்க. நிற்கிற அத்தனை பேருக்குமே ஒரே நபர் தான் திருஷ்டியை கழிக்க வேணும். வாசலில் அல்லது வீட்டுக்கு வருபவங்க பார்க்குறபடியாக இடத்துல பெரிய பாத்திரத்தில் பூக்களை வைக்க வேணுங்க. பூக்களுக்கு திருஷ்டியை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அலங்கார செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது வைக்க வேணும். ஏனென்றால் ரோஜா செடிகளில் இருக்கக்கூடிய முட்கள்
முள் செடிகள் திருஷ்டியை போக்கக்கூடியதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் திசை திருப்பதற்கு ஏதேனும் ஒரு பொருளை வாசலிலேயே தொங்க விடுவது ரொம்பவே நல்லதுங்க. சிலர் பூசணிக்காயை அகோரமான பொம்மையாக செய்து தொங்க விடுவாங்க. இவை எல்லாத்தையும் விட இயற்கை தாவரங்கள், செடி கொடிகள் போன்றவற்றுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். வீட்டில் வாழைக்கண் நடுமளவுக்கு இடம் இருந்தால் வாழைக்கண்ணை கூட நட்டு வைங்க. ஏன் அப்படின்னா வாழை ஒவ்வொரு வினாடியும் துளிர்த்து கொண்டே தான் இருக்கும். எந்தெந்த திருஷ்டி இருக்கிறதோ அதை அப்பொழுதே கலைத்து விடும் தன்மை வாழை மரத்துக்கு இருக்குது. வீட்டில் வாழை மரத்தை வைப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். மீன் தொட்டி இது வீடுகளிலும் அலுவலகங்களிலும் எங்கு வேணாலுமே பயன்படுத்தலாங்க. வருகின்றவர்களின் பார்வை திசை திருப்புவதற்காக மீன் தொட்டி வைக்கலாங்க. இங்கே குளிக்கக்கூடிய தண்ணீரில் உப்பு கலந்து குளிச்சிங்க அப்படின்னா கண் திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி, சாம்பல், அலர்ஜி போன்றவை நீங்கி விடுங்க. இதனை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமைகளில் செய்வது மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி நுழையாமல் இருக்கவும், எதிர்மறை ஆற்றல்கள் பாதிக்காமல் இருக்கவும், கண் திருஷ்டி விலக்கவும் வீட்டு வாசலில் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைகளில் கற்றாழையை கட்டி தொங்க விடுவது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டு வாசலில் ஒரு எலுமிச்சை, ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி 3 எலுமிச்சை, 4 பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கோர்த்து தொங்க விடுவது ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் இதை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. உழைப்புக்கு கிடைத்த பலன் அல்லது உங்களது தொடர் வெற்றியால் கூட கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கலாங்க. இதனால் வேலையில் திடீர் மாற்றங்கள், தடங்கல்கள் அடிக்கடி வருங்க. இப்படி இருந்தால் அதனை படிகாரத்தை கொண்டு சரி செய்து கொள்ளலாங்க. கடைகளில் கேட்டிங்கன்னா படிகாரக்கல் என்றே கிடைக்குதுங்க. அதனை வாங்கிட்டு திருஷ்டிக்கு ஆளான நபரை கிழக்கு நோக்கி உட்கார வைத்து தலையை 3 முறை வலமிருந்து இடமாக, பின்னர் இடமிருந்து வலமாக 3 முறை சுற்ற வேணுங்க. முறை சுற்றி முடித்த பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக இறக்கி நோக்கி திருஷ்டியை கழிக்க வேணுங்க. அதற்கு பின்பு அதனை முச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காம வந்துவிட வேணுங்க. போட முடியாதவங்க படிகாரத்தை நீரில் போடலாங்க. அப்படி செய்தால் அந்த நீரை பிறர் கால் படாத இடத்துல ஊற்றி விடுவது ரொம்பவே நல்லதுங்க. ஆகாய கருடன் கிழங்கு கண் திருஷ்டி நீக்கும் பொருட்களின் மிகவும் முக்கியமானது ஆகாய கருடன் கிழங்காகுங்க. இந்த ஆகாய கருடன் கிழங்கு நாட்டு மருந்து கடைகளிலும் சந்தைகளில் கூட கிடைக்குங்க. இந்த கிழங்கை வாங்கி சுற்றி வளர்ந்திருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டினால் கர்திருஷ்டியானது நீங்கி விடுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகாய கருடன் கிழங்கை வீட்டுக்குள்ளார கட்டவே கூடாதுங்க. உடல் எடை குறைந்தோ அல்லது சுறுசுறுப்பு இல்லாமலோ அல்லது ஏதாவது வியாதி மாறி மாறி வந்து கொண்டே இருந்தால் அதற்கு காரணமே கண் திருஷ்டி தாங்க. இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எண்ணெயை ஊற்றி அதில் உங்களின் முகம் தெரியுமாறு பார்த்து 3 முறை உங்களது பேரை சொல்ல வேணுங்க. பின்பு அதனை யாருக்காவது தானமாக கொடுத்து விட வேணுங்க. குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷங்கள் நீங்கள் தெருமண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட உப்பு, கடுகு, 3 மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கிழக்கு பார்த்து குடும்ப உறுப்பினர்களை உட்கார வச்சு 3 முறை எல்லோரையும் சுற்றி விரவ அடுப்பில் போட்டு எரித்து விட வேணும். செய்வதன் மூலமாக கண் திருஷ்டியானது நீங்கிவிடும். இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி பட்டால் சரியாக உணவு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து தாய் மடியில் குழந்தையை வைத்து இடமிருந்து வலமாக 3 முறையும் வலமிருந்து இடமாக 3 முறையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றி அந்த உப்பை தண்ணீரில் போட்டுவிட வேணும். இப்படி செய்வதன் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டி நீங்கிவிடும். தூரமான இடத்திலிருந்து வீட்டுக்கு வந்தாலோ அல்லது திருமண வரவேற்பின் போது திருஷ்டி கழிக்கப்படுவது வழக்கமாகும். புதுமனை புகுதல், பூப்புனித நீராட்டு முதலிய நிகழ்ச்சிகளில் கண்ணூறு கழித்தல் ஒரு சடங்காக கொண்டாடப்படுகிறது. கைப்பிடி அளவு உப்பு, சிறிதளவு கடுகு, 4-5 வரமிளகாய், நம்ம வீட்டு வாசலில் எடுக்கப்பட்ட மண் எல்லாத்தையும் ஒன்றாக ஒரு ஓலை பெட்டிக்குள் அல்லது அட்டை பெட்டிக்குள்ளே போட்டு அதன் மீது காகிதங்களை போட்டு வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சுற்றிய பின்பு ஓலை பெட்டியை வாசலில் போட்டு எரித்து விட வேணும். அதுக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி கரைந்து விடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாசலின் நிலைக்கதவின் மீது கண் திருஷ்டி பிள்ளையாரை வைக்கலாம் அல்லது கண் திருஷ்டி பொம்மைகளை கட்டிவிடுவது ரொம்பவே நல்லது.
இந்த வீடியோ நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.